காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. ஓம் பைரவக்காளி தேவியே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்திலேயே அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடிக் கொண்டு வந்திருக்கும் இந்த தாயை அலட்சியம் செய்து விடாதே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. வேதனையோடு தாங்க முடியாத பாரத்தோடு என்ன வழி என்று யோசித்துக் கொண்டிருக்கும் என் பிள்ளையிடம் பேசுவதற்கென்று உன் தாய் வந்திருக்கின்றேன் என் தங்கமே. பலமுறை உன்னை தேடி வந்து விட்டேன் நான். பல தடவை நான் சொன்ன வார்த்தைகளின் உண்மைகளை உனக்கு புரிய வைத்து கொண்டிருக்கும் இந்த தாய், நான் சொல்வது அனைத்தும் உனக்கு நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில். ஆனால் சொல்கின்றேன் அலட்சியமாக. இதை கேட்காதே என் தங்கமே. இந்த வாக்கை இறுதி வரை கேள் என் குழந்தையே. உன் வீட்டிற்குள் என்ன நடக்கிறது, எதனால் நடக்கின்றது என்று கூட உனக்கு தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இதுதான் நடந்தது, இவர்தான் நடத்தியது, இவர்தான் இப்போது அவர் கையை தான் சிக்கி இருக்கிறது என் தங்கமே என்ற உண்மையை உடைத்து கூற வந்திருக்கின்றேன். நான் இதுவரையும் உனக்கு கூறிக்கொண்டிருந்த அத்தனையும் உனக்கு புரியாமல் இருந்தாலும் கூட இறுதி வரை பொறுமையாக நிதானமாக கேள். உனக்கு அனைத்தையும் புரிய வைக்கின்றேன். இந்த வார்த்தைகளை கவனித்து கேள் என் தங்கமே. குழந்தையே, அப்போதுதான் நடந்த அத்தனையும் உன் மனதின் ஒட்டுமொத்தமாக இருக்கும் என் தங்கமே. தெளிவான எண்ணங்கள் இப்போது உனக்கு தோன்றும் என் குழந்தையே. அவன் கையில் சிக்கியிருக்கும் உன் வாழ்க்கையை எப்படி, முள்ளில் பட்டிருக்கும் சீலையை எப்படி பத்திரமாக எடுப்பது என்பது போலத்தான் அந்த வாழ்க்கையை பத்திரமாக நீ மீட்க முடியும் என் குழந்தையே. ஆம், முள் மீது சீலை விழுந்தாலும் சீலை எந்த சேதாரமும் வராமல் அது கிளியாமல் எடுக்க வேண்டியது உன் பொறுப்பாகத்தானே இருக்கும் என் குழந்தையே. உன் வாழ்க்கையை சீராக மாற்ற உன் தாய் இருக்கின்றேன். உன் வாழ்க்கை சீரழிய வேண்டும் என்ற திட்டம் போட்டு செய்த காரியம்தான் இது. இப்போது ஒட்டுமொத்தமாக உன் வாழ்க்கையில் அவர் கையில் சிக்கிவிட்டது என் தங்கமே. உன்னை நிலைகுலைய வைக்க வேண்டும் என்ற காரணத்தை தான் உன்னை அனாதையாக்கி தனிமரமாக நிற்க வைத்து வாழ வைக்க வேண்டும் என்பதுதான். என்ற வழியில்லையே என்று இடத்திற்கு உன்னை தள்ளிவிட வேண்டும். இந்த வாழ்க்கை வேண்டாம் என்ற முடிவை நீ எடுத்துவிட வேண்டும் என்றுதான் திட்டம் பெரிதாக போட்டுக்கொண்டிருக்கின்றான் என் பிள்ளையே. புரிந்துகொள் என் பிள்ளையே. நம்பி நம்பி ஏமாந்தது போதும். இனியும் யாரையும் நம்பாதே. உன் வாழ்க்கையை பற்றி சொன்னதெல்லாம் போதும். உன் மனதில் இருப்பதையெல்லாம் கேட்டியதா போதும் என் தங்கமே. இதற்கு மேல் யாரிடமும் கொட்டாதே. அது உனக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துவிடும் என் தங்கமே. வழியாக உன் வீட்டுக்குள் வந்து சிரித்து சிரித்து பேசி மகிழ்ந்தது இப்போது உன் வாழ்க்கையை கைப்பற்றி இருக்கின்றாள் என் தங்கமே ஒருத்தி. உன் வாழ்க்கையை பிடிங்க, உன் மீது வெறுப்பு வரும்படி செய்து உன்னிடமிருந்து பறித்துவிட திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே. உயிருக்கு உயிராக இருக்கும் ஒன்றை நீ இழக்க வேண்டும் என்பது அவர்களது குறிக்கோளாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே. இதுதான் வாழ்க்கை என்று இருக்கும் உன்னை அதிலிருந்து பிடுங்கி எறிந்துவிட வேண்டும் என்று திட்டம் போடுகிறார்கள். அதுபோன்ற செயல்களை உனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே, என் குழந்தையே. எதுவுமில்லாமல் செயலிலிருந்து நீ நிற்க வேண்டும். செய்வதற்கு யாரும் இல்லாமல் அனாதையாக நீ நிற்க வேண்டும். போகும் வழி உனக்கு எதுவும் வழி என்று கூட தெரியாமல் இருக்க வேண்டும். இருளுக்குள் நீ முடங்கி இருக்க வேண்டும் என்று, இருட்டுக்குள் எதையும் தெரியாதபடி சிக்கி இருக்க வேண்டும் நீ என்ற திட்டங்கள் பயங்கரமாக அவர்கள் போட்டு கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே. எதையுமே தெரியும்படி
இருக்கக்கூடாது என்று எத்தனை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? ஆனால் உன் கையில் இருப்பது உன் கையை விட்டு போய்விட்டது என்று புரியவே உனக்கு காலமாகிவிட்டதே என் குழந்தையே. அத்தனை வெகுளியாக நீ இருந்து கொண்டிருக்கிறாயே. ஆனால் இப்போது சற்று மாற்றம் உனக்கு தெரிகின்றது என் பிள்ளையே. உன்னிடத்தில் யாருடன் அன்போடும் பேசுகிறாரோ, யாரிடம் உன்னை பற்றி அதிகமாக பேசுவதில்லை என்பதையெல்லாம் நான் புரிந்து கொண்டேன் என் குழந்தையே. இதுபோல இருக்கிறாய் என்றால் உன் வாழ்க்கையை பற்றி பறித்து வைத்திருக்கும் அவர்களிடத்தில் இருந்து உன் வாழ்க்கையை மீட்டு விடுவாய். வெற்றி நிச்சயம் உனக்கு. உன்னை அழிய வைத்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை அழித்து விடலாம் என் பிள்ளையே. அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், நான் தான் மோசமாகி போகிவிட்டேன், நாளுக்கு நாள் நான் தான் மோசமாகிக் கொண்டே போகின்றேன் என்று நினைக்கின்றாயா? அவர்கள் அங்கே சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவர்களை நான் வேடிக்கை பார்க்கின்றேன். என் வாழ்க்கைதான் இங்கு நாசமாகி போகிவிட்டது என்று கூறுகிறாய் அல்லவா என் குழந்தையே? அழிந்து கொண்டிருக்கின்றது என்று வேதனைப்படுகின்றாய் அல்லவா? நான் ஒன்றை உன்னிடம் சொல்லட்டுமா? எத்தனை வழிகளை உனக்கு நான் சொன்னேன் என் குழந்தையே. எத்தனை முறைகளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்தேன் உனக்கென்றுதானே என் தங்கமே. இதை அத்தனையும் ஒன்றொன்றாக காமித்து கொண்டிருந்தேன். உன் நிலை அறிந்து உன்னிடம் நான் கேட்கின்றேன் என்றால் அதில் எத்தனை அர்த்தங்கள் இருக்கு என்று என் குழந்தையே நீ புரிந்து கொண்டிருப்பாய் என்று நினைத்தேனே. புரிந்துகொள் என் தங்கமே. இன்று நாள் உனக்கு நான் கொடுக்கும் ஒவ்வொரு வாக்கையும் சாதாரணமாக நீ தள்ளிவிட்டு போகாதே. நீ இன்று எனக்காக இதை கேட்கும் நேரத்தை, உனக்கென்று ஒரு உயிரை உன்னுடைய வாழ்க்கையில் பறித்து வைத்திருக்கும் உன் எதிரியின் வீட்டு வாசலுக்கு வந்து நீ இழந்ததை பெற்று விடுவாய் என் தங்கமே. உன் முகத்தில் வெளிச்சம் அவனுக்கு பார்த்து அவன் உன் முகத்தில் விழிக்க அவனுக்கு அருகதை இல்லை என்று புரிந்து தலைகுனிந்து உன்னை விட்டு செல்வான் என் தங்கமே. உன் எதிரி உனக்கு உண்டாக்கிய அத்தனை துரோகங்களும் அத்தனை தலைகுனிவான செயல்களையும் அவனிடமே கொண்டு அவனுக்கே அதை அனைத்தையும் சமர்ப்பித்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே. என் தாய் தெரிந்து என் நிலையை நான் இப்போது இன்று உனக்காக நான் கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றேன். உனக்கு அத்தனை பிரச்சனைகளில் இருந்து உன்னை கஷ்டங்களிலிருந்து என்னை மீட்டெடுத்து கொண்டு உனக்காக உன்னை நான் அனைத்து சொற்களில் மூலமாக பலப்படுத்தி கொண்டே இருக்கிறேன் என் பிள்ளையே. எத்தனையோ கஷ்டங்களை தாங்கிவிட்டாய். இப்போது உனக்கு கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் என நினைக்கின்றாயா என் குழந்தையே? கவலைப்படாதே. எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை நான் புரிந்து கொண்டேன். உனக்காக நான் கொடுத்து கொண்டிருக்கும் இது உனக்கு இது சேர வேண்டும் என்பதற்காகவே என்பதை புரிந்து கொண்டு இதை கேள் என் தங்கமே. உன் எதிரி உனக்கு செய்யும் துரோகங்கள் அத்தனையும் உனக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுவேன். உன் வீட்டில் இருக்கும் ஒன்று கைமாறிவிட்டது என் தங்கமே. அது உன்னை நிரந்தரமாக பேச விடாமல் போய்விட வேண்டும் என்பதற்காக செய்தது என் பிள்ளையே. இதையெல்லாம் நீ சாதாரணமாக நினைத்து போய்விடாதே. கடைசியில் உனக்கென்று நான் இருக்கும் இந்த தருணத்தை என்றும் இழந்து விடாதே. நான் உனக்காக கொடுக்கும் ஒவ்வொரு வாக்கின் மூலம் ஒவ்வொரு செய்திகளை நீ பெற்றுக்கொள்வாய் என்று நம்பிக்கொண்டிருக்கும் இந்த தாயை என்றுமே ஏமாற்றி விடாதே என் குழந்தையே. உன் எதிரி செய்யும் செயல்களுக்கு அத்தனைக்குமே நான் நிச்சயமாக முற்றுக்கட்டை போடும் நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே. அவன் செய்யும் செயலுக்கு உன்னை வாங்கும் பழி தீர்க்குவதற்கு அனைத்திற்குமே உன் தாய் அவனுக்கு பழிதீர்க்க அவன் நினைத்து விட்டேன் என்பதை மறந்து விடாதே. அவன் ஒவ்வொன்றாக செய்கின்றான் என்பதை பார்த்து விட்டேன், உன்னிடம் கூறிவிட்டேன். நீ சற்று எச்சரிக்கையாக இரு. அவனுக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று நான் பார்த்து அனைத்தையும் செய்து விடுகின்றேன். அவசரப்படாதே என் குழந்தையே. எதுவும் கேட்பதற்கு முன்னே நீ செய்துவிட்டால் உனக்கு நடக்கும் விபரீதங்களுக்கு இந்த தாய் பொறுப்பாக மாட்டாள் என்பதை புரிந்து கொள் என் குழந்தையே. அவன் யோசித்து யோசித்து ஒன்றொன்றாக செயல்படுத்தி வருகின்றான் என்பதை புரிந்து கொள் என் தங்கமே. அவன் செய்யும்
செயல்களை என்றுமே மாற்றிக்கொள்ளும்படி தெரியாத கட்டத்தில் உன் தாய் அவனுக்கு முடிவை எடுத்துவிட்டேன் என் தங்கமே. நானும் பலமுறை பல வழிகளில் அவனுக்கு அறிவுரை சொல்லி பார்த்தேன், காட்டி பார்த்தேன். ஆனால் அவன் திருந்தும்படி தெரியவில்லை என் குழந்தையே. அதனால் உன் தாய் அவனுக்கு இறுதி முடிவை எடுத்து வந்திருக்கின்றேன். இதை முழுமையாக கேட்டு நீ என்றும் பயனடைந்து விடுவாய் என்று நம்பி உன் தாய் உனக்காக இருக்கிறேன் என்று உறுதி செய்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே. கவலை 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 என உன் ஆள் மனது வரை கவலை கொடுத்த அவனுக்கு முடிவு கட்டிவிட்டேன் என் குழந்தையே. உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறேன் என் தங்கமே. இனி வரும் காலங்கள் உனக்கு வளமும் நலமும் சிரிப்பும் புன்னகையுமாக இருக்க இந்த தாயானவளின் ஆசிர்வாதம் என்றுமே உனக்கு நிறைந்திருக்கும் என் குழந்தையே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.